ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? நண்டு குழம்பு தான் வைக்க போகிறோம். வந்து 1 மாதம் ஆகிட்டு, ஆனால் இருந்தாலும் நண்டே கிடைக்கல. நண்டு போகும்போதெல்லாம் தீர்ந்துடும், இல்லைன்னா முடிஞ்சிடும், இல்லைன்னா நண்டு வரல அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்றைக்கி தான் எப்படியோ கிடச்சிச்சு. 1 கிலோ 600 எப்படியோ கிடச்சி வாங்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து அம்மா தான் செய்ய போகிறாங்க. அது விறகடுப்பு தான் செய்ய சொன்னேன். இது சிலிண்டரில் செய்கிறேன்னு சொன்னால் வீடியோ எடுக்கணும் விறகடுப்பை செய்யணும்னு சொன்னால் அதெல்லாம் விறகடுப்பை செய்கிறாங்க. அம்மா தான் நண்டெலாம் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. நல்லா நண்டு சூப்பர் நண்டு இன்றைக்கி கிடச்ச நண்டு. ஏன்னா நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேன்னா இன்றைக்கி நண்டு வாங்கி வச்சுட்டாங்க. எப்போதும் நண்டு சாப்பிடாம ஊருக்கு போகவே மாட்டேன் எப்போ வந்தாலும். ஏன்னா நண்டு அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. இன்றைக்கி அம்மா நண்டெலாம் க்ளீன் பண்ணிட்டுனா நான் குழம்பு தான் தாளிக்க போகிறாங்க. வாங்க எப்படி செய்யணும் பார்த்துடலாம். இன்றைக்கி எந்த ஒரு குண்டான அடுப்பில் வச்சுட்டாங்க. எப்போதும் வழக்கம் போல் வைக்கிறது தான். எதுக்குமே வீடியோ போட்டிருப்பேன். அம்மா மீன் குழம்பு நண்டு குழம்பு இதெல்லாம் போட்டிருப்பேன். இருந்தாலும் அம்மா செய்கிறாங்க, எப்பொழுதும் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டேன். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகணும். வெந்தயம் தான் நண்டு குழம்பு வெந்தயம் தான் சேர்க்கணும். வெந்தயம் சேர்த்துட்டாங்க. வெந்தயம் நல்லா பொரியணும். நான் இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். வெங்காயம் வந்து ரவுண்டாக தான் கட் பண்ணணும். நான் வந்து நீல வாக்கில் கட் பண்ணிட்டேன். எங்கள் அம்மாட்ட கேட்டேன், பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லி, அரிஞ்சத்தை என்ன பண்ணுறது, கட் பண்ணத்தை என்ன பண்ணுறதுன்னு சொன்னாங்க. சரி அப்படியே வச்சாச்சு. நீல வாக்கில் கட் பண்ணதே தாளிச்சிட்டாங்க. சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருவோம். ஏன்னா அம்மா வந்து பெரிய வெங்காயம் அதிகம் யூஸ் பண்ணவே மாட்டாங்க வீட்டில். எப்பொழுதுமே சின்ன வெங்காயம் தான். எப்போயாச்சும் ஒரு டைம் மேக்ஸிமம் வந்து சட்னி இது மாட்டக்கு தான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி சின்ன வெங்காயம் தான் நம்ம வீட்டில். இது சின்ன வெங்காயம் சேர்க்க தான் நல்லது, நல்லா குளிர்ச்சி, நல்லது சின்ன வெங்காயம் சாப்பிட்றது. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே பூண்டு இடித்து வச்சுருக்கேன். பூண்டை தான் சேர்க்க போகிறேன். ஒரு 5-6 பல் நண்டுக்கு தகுந்தப்பெல்லாம் பூண்டு இடிக்கணும். நல்லா பெரிய சைஸு பூண்டு எடுத்து நான் வந்து உரிச்சு வச்சுருந்தேன். அதை இடித்து வச்சுருந்தேன். நான் தான் இதை வெங்காய தக்காளி நான் தான் ரெடி பண்ணுவேன். அம்மா தான் நண்டு க்ளீன் பண்ணிட்டு வந்தாங்க. வெங்காயம் தக்காளி சேர்த்தோன்னா அடுத்து பூண்டு வெங்காயம் சேர்த்தோன்னா அப்புறம் பூண்டு சேர்த்துட்டாங்க. அப்புறம் தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி அப்புறம் 2 பச்சை மிளகா வந்துச்சுன்னா அப்புறம் பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நண்டையும் சேர்த்துடணும். நல்லா வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி நல்லா வதங்கினப்போ இப்போ நண்டை தான் சேர்த்து நம்ம வதக்கணும். நண்டு வந்து வதக்கி வச்சா தான் நல்லாயிருக்கும். சில பேர் குழம்பு வச்சுட்டு சேர்ப்பாங்க. நாங்கள் இது மாதிரி வச்சதே கிடையாது. நான் வீடியோவில் தான் அப்படி பார்த்துருக்கேன். மேக்ஸிமம் நாங்கள் வச்சதே கிடையாது. அப்படி நண்டை வதக்கி எப்போ சிக்கன் குழம்பு வைப்போமோ அதே மாதிரி தான் நான் இந்த நண்டு குழம்பு வைப்போம். இது மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாகவும் செம்மையாகவும் இருக்கும். நண்டை வந்து நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். நண்டை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் தான். அதுக்குள்ளே நம்ம செஞ்சிடணும். இல்லைன்னா அது ஒரு ஊரில் நாத்தல்னு சொல்லுவாங்க. அது பேர் தெரில எனக்கு. அது மட்டும் நண்டு கெட்டு போயிடும். க்ளீன் பண்ணி 10 நிமிஷத்தில் நம்ம வந்து குழம்பு வச்சிடணும். நண்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நம்ம சிக்கனை எந்த அளவுக்கு வதக்கணுமோ அது மாதிரி நண்டையும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அந்த கலர் சேஞ்ச் ஆகும். நண்டு கலர் ஒரு கலர் சமைக்காததுக்கு முன்னாடி ஒரு கலர் இருக்கும். சமைச்சதுக்கப்புறம் அந்த உண்ணாலில் போட்டதுக்கப்புறம் ஒரு கலராக இருக்கும். எண்ணெயில் வதக்கும் போது ஒரு கலராக இருக்கும். அது பார்க்கவே நல்லாயிருக்கும். ரெட் கலரு மட்டும் இருக்கும். சூப்பராக இருக்கும் அந்த நண்டு கலரு. அப்புறம் மசாலா தான் சேர்த்துக்க போகிறோம். நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். வீட்டிலே அரைச்ச மசாலா தான். அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நான் பக்கத்தில் அடுப்பை எரிச்சு விட்டுட்டே வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன். இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். எங்கள் ஊரில் நைட்டில் நான் வீடியோ எடிட் பண்ணுறேன். இப்போ ஒரு மணி 7 மணி. ஃபுல்லாக தவளை சத்தம், குருவி சத்தம் அதெல்லாம் கேட்கும். எங்கள் ஊருக்கு வந்தால் ரொம்ப பிடிக்கும். ஊருக்கு போகிறே மனசு வராது. ஏன்டா இப்போ ஊருக்கு போகிறேன்னு தோணுது. இங்கேயே இருக்கலாம் கூட எனக்கு அவ்வளோ தான் இருக்குது. எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் வந்து 1 மாதம் ஆகிட்டு நான் இங்கே வந்து 1 மாதம் ஆனது மடமே தெரியல. இப்போ தான் வந்த மடம் தெரியுது எனக்கு. நல்லாயிருக்கு. எங்கள் ஊர் பிடிக்காதவங்க சொன்னதே கிடையாது. எல்லாருமே வர்றவங்களாம் சூப்பராக ஏரியாவுக்கு சூப்பராக தான் சொல்லுவாங்க. நைட்டு அந்த தவளை சத்தம், அந்த குருவி சத்தம், அந்த கோழி சத்தம் அதெல்லாம் கேட்கும்போது சூப்பராக இருக்கும். அந்த இயற்கையில் நல்லாயிருக்கும். அது ஒரு ஃபீல். அதுதான் புளி கரைச்சி வச்சுருக்காங்களா அதான் சேர்த்துக்கிறாங்க. புளி எப்போதும் அம்மா வடிகட்டி வச்சுருப்பாங்க. இருந்தாலும் மேக்ஸிமம் ஒரு எப்படியாவது சின்ன சின்ன அந்த இதெல்லாம் இருக்கனால ஊற்றும் போது ஒரு டைமும் வடிகட்டிக்குவாங்க. அதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு நல்லா மூடிட்டாங்க. தேங்காய் அரைச்சிட்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் தான் அரைக்க போகிறோம். தேங்காய் கூட வந்து மிளகு சேர்த்து அரைக்கணும். நண்டு குழம்பு மிளகு தான் சேர்க்கணும். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இப்போ தேங்காய் அரைச்ச தேங்காய் கொண்டாந்து சேர்த்துட்டாங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். நண்டு குழம்பு வந்து இந்த நெஞ்சு சளி இதெல்லாம் அந்த இடித்து நண்டு வயல் நண்டு சாப்பிடுறது சில பேர் நல்லா யாரும் நண்டு வயல் நண்டு சாப்பிட்றதுன்னு சொன்னால் நான் வயல் நண்டு சாப்பிட்டதே கிடையாது. ஆனால் நான் கிராமத்தில் தான் இருக்கேன். வயல் நண்டு நாங்கள் சமைச்சதே கிடையாது, சாப்பிட்டதும் கிடையாது. அது எனக்கு பிடிக்காது, என்னன்னு தெரியல. அப்புறம் வந்து தேவையான தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கணும்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொதிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் வீடியோ எடுக்கவே இல்லை. நான் குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. அடுப்பையும் அம்மா கண்டே இறக்கி வச்சுட்டாங்க. அதை ஒலை போட்டாங்க. சாப்பாடு வடிக்கலாம். இதுலேயே நெருப்பு நல்லா இருந்துச்சு, அடுப்பு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இதிலே ஒலை போட்டு சோறும் வடிச்சாச்சு. நான் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. நல்லா தண்ணியாக இருந்துச்சு. நல்லா காரசாரமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் நண்டு கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் வயல் நண்டு இது மட்டும் செய்யலாம். நான் கடல் நண்டு தான் செஞ்சுருக்கோம். வயல் நண்டு செஞ்சது கிடையாது.
இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய். உங்கள் ஊரில் எவ்வளோ விலை நண்டரோட ரேட்டு எவ்வளோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் 1 கிலோ 600 ரூபா. எனக்கு வந்து நண்டு கால் அந்த நெறியெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா நிறைய போட்டு சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கொஞ்சமாக சாப்பிட்டு பசிக்கும் போது நெக்ஸ்ட்டு சாப்பிட்லாம். குழம்பு நிறைய ஊற்றி தண்ணியாக ரசம் மட்டும் ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய். நாளைக்கு ஊருக்கு போகிறேன்.